எண்ணம், எழுத்து, இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com. வாங்க ஜெசிபன், நீங்கள் எவ்வளோ காலமாக பாட்டு படிக்கிறீங்க? 8 வருஷமா. 8 வருஷமா? இப்போ நல்லா எதிர்பார்க்கலாம். என்ன உங்கள் மாஸ்டர் டீச்சர்ஸ் நேம்? சிவசூதி மாஸ்டர். ஓகே, ஆல் த பெஸ்ட். என்ன பாட்டு பாட போகிறீங்க? யார் இந்த பெண் தான். யார் இந்த பெண் தான்? யாருப்பா? தெரியாதாம். பேரண்ட்ஸ் இருக்காங்களா இங்கே? ஓகே, தெரியாதாம் பிள்ளைக்கு. என்ன சரி, பாடுங்க. ஆல் த பெஸ்ட். யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே. என்னை பார்க்கிறாள், ஏதோ கேட்கிறாள், எங்கும் இழுக்கிறாளோ. கண்ணால் சிரிக்கிறாள், முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழிக்கிறாளோ. கூட்டத்தில் இருந்தும் தனியாக தெரிந்தாள், தோட்டத்தில் மலர்ந்த பூவாக தெரிந்தாள், என்னை ஏதோ செய்தாள். யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதி என்று கண்டேன் தன்னாலே. ஓ, என் வீட்டு முற்றத்தில் இவள் போடும் கோலங்கள் எப்போதும் வேண்டும் என்று கேட்டேன். அணிலாடும் கூடத்தில் இவள் பாடும் ராகத்தில் அதிகாலை சூரியனை பார்ப்பேன். கண்ணாடி வளையாலை போல கையோடு நானும் பிறக்கவே துடிப்பேன். கால் தேடும் கொலுசில் என்னோடு மனச சேர்த்து கோர்க்கவே தவிப்பேன். கால் தோடு தவழும் கம்மப்போல் கிடப்பேன். கன்னத்தை உரசி என் ஜென்மம் மூடிப்பேன், என்னை ஏதோ செய்தார். யார் இந்த பெண் தான் என்று கேட்டேன் முன்னாலே, இவள் எந்தன் பாதை என்று கண்டேன் தன்னாலே. ஓ, இந்த வயசுக்கு பாடக்கூடிய வரிகள் தான் பாடினார்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த வார்த்தைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் பாட்டை கேட்டு நிறைய பெண்கள் நீங்கள் எந்த மோட்டிவில் பாடினீங்க அதெல்லாம் நடக்கும் இல்லையா? கண்ணாடி வளையல்கள் போலன்னு பாடணும் தம்பி. நாகரத்னம் இல்லை போல பாடினீங்களே. அப்புறம் தானென்றுன்னு பாடுறது பாருங்கள், நான் எழுதி வைக்க வேண்டியதாக இருக்குது. தானென்றுன்னு பாடுனீங்க, தானென்று தானென்றுன்னு பாடணும். ஓகேம்மா, வாய்ஸ் நல்லா இருக்குது, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்குது. அதான் உங்களுக்கு எது உணர்வுபூர்வமாக எது நல்லா வரும்னு தோணுதோ அதை மாதிரி பாட்டை எடுத்து பாடினார். புத்திசாலித்தனமான ஒரு பிள்ளை.